சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராசாங்கம் கட்சி வேலையா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் டயர்டா இருக்கவும் ரூமுக்கு போய் தூங்க ஆரம்பிக்கிறாரு. தூங்கிக்கிட்டு இருக்கையில அவர் உடம்புல ஏதோ ஒரு உருவம் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, அவருடைய காவல் தெய்வம் கருப்புசாமி தான். அவர் ஏதோ ஒரு உருவம் உட்கார்ற மாதிரி இருக்குன்னு உணர்றாரு. அப்பதான் அந்த கருப்புசாமி சொல்லுது, டேய் ராசாங்கம், என்னடா தூங்கிக்கிட்டு இருக்க? கட்சி வேலையெல்லாம் நல்லா தான் பார்க்குற, ஆனால் வீட்டில் உள்ள பிரச்சனையில உன்னால் கவனிக்க முடியலையடா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கத்த ஆரம்பிக்குது. அதை கேட்டு ரொம்பவே சாக்காயி எந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு. உன் வீட்டு காவல் தெய்வம் கருப்புசாமி வந்திருக்கண்டா, நீ எந்திரிச்சு பூஜை அறைக்கு போடா, எந்திரிச்சு போடா, உன் உயிருக்கு ஆபத்துடா அப்படின்னு சொல்லவும் ரொம்பவே பதறி போறாரு. என்னது, நம்ம உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லவும், நீ பூஜை அறைக்கு போய் நில்லு, எல்லா விவரமும் நீ ஓ வாயினாலே சொல்ற மாதிரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் விறுவிறுன்னு அவரே எதிர்பார்க்காம அவர் அறியாம பூஜை அறையில வந்து நிக்கிறாரு. பூஜை அறைக்கு வந்ததுமே அவர் அறியாம சாமி ஆட ஆரம்பிச்சிடறாரு. வீட்டுல யாரு, எல்லாரும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்கிறாரு ராசாங்கம். இதை கேட்டு எல்லாரும் ரூமுக்குள்ள இருந்தவங்களாம் வெளியே வர்றாங்க. காவியா வந்து நடந்த விஷயத்த ஃபுல்லா எம்எல்ஏட்ட வந்து சொல்ல, இந்த கல்யாணம் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லவும், கல்யாணத்தை நிறுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு நியாயம் கிடைக்காம நம்ம இந்த கல்யாணத்தை நிறுத்தக்கூடாதுமா, வா இப்பயே போய் அந்த அமைச்சர் ராசாங்கத்திட்ட என்னான்னு கேட்டு வருவோம் சொல்லி காவியாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. இங்கே சாவுத்திரியும் தாமரையும் அண்ணன் எப்படா வரும்னு அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்ததும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு நாடகம் போட்டு போஸை வீட்டை விட்டே வெளியே அனுப்பணும்னு திட்டம் போடுதுங்க. அந்த நேரம் பார்த்து ராசாங்கம் வீட்டுக்கு வந்ததும் தெரியாது. அவர் பூஜை அறையில வந்து சாமி ஆடையில தான் அவர் வந்திருக்க விஷயமே தாமரைக்கும் சாவுத்திரிக்கும் தெரியுது. ஈஸ்வரியும் போஸும் ராசாங்கம் சாமியாரை பார்த்துட்டு ரொம்பவே ஆடி போய் நிக்குதுங்க. அந்த நேரம் பார்த்து எம்எல்ஏவும் காவியாவும் அங்கே வர, இங்கிட்டு சாவுத்திரியும் தாமரையும் ஒரு பக்கம் நிக்க, இவங்களெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போய் நிக்குது ஈஸ்வரியும் போஸும். இவருக்கு சாமி வேற வருதே, சாமி வந்து என்ன சொல்ல போகுதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆடி போய் பதறி போய் நிக்குதுங்க. அப்பதான் ராசாங்கம் சாமி வந்து ஆட ஆரம்பிக்கிறாரு. ஐயா, நீ யாரியா, என் மகன் உடம்புல வந்திருக்க, என்னையா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லவும், நான் கருப்புசாமி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்னையா கருப்பு, உனக்கு என்னையா நாங்கள் குறை வச்சோம், உன் குறைய சொல்லியா நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா சொல்லுது. ஏன் குறைய தீர்த்து வைக்கிறது அப்புறம் இருக்கட்டும் ஆத்தா, உன் மையன் ராசாங்கம் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஆத்தா ரொம்பவே பதறுது. ஐயா கருப்புசாமி, என்னையா சொல்ற, ஏன் புள்ள உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லவும், உன் புள்ள உயிருக்கு மட்டும் ஆபத்து இல்ல ஆத்தா, இந்த வீட்டுக்கே ஒருத்தனால இந்த வீடே அல்லலோல படப்போகுது, அதை எச்சரிக்கை பண்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு மோகனா ரொம்பவே ஷாக்காகுது. என்னையா சொல்ற, புரியுற மாதிரி சொல்லியா, நீ சொல்றத பார்த்து என் உடம்பெல்லாம் ஆடுதியா அப்படின்னு சொல்லவும், பதறாத, உண்மையை சொல்ல தான் வந்திருக்கேன், உண்மையை சொல்லிட்டு தான் போவேன், உங்களை காப்பாத்தாம நான் போக மாட்டேன், உங்களை காக்கத்தான் வந்திருக்கேன், நான் உங்களை எச்சரிக்கை பண்ண தான் வந்திருக்கேன், இதுல இருந்து நீங்க சுதாரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்குது. ஆத்தா, உன் பேரன் போசு நல்லவன் இல்லத்தா, அவன் தான் உன் மகன் உயிரை காப்பாற்றணும்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க, அது கிடையவே கிடையாது. உன் மகனை காப்பாற்றினது உன் சின்ன மருமக தமிழ்ச்செல்வி, அவ தான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்தா. வந்துக்கிட்டு இருக்க இடத்துல உன் பேரன் போசு அந்த பொண்ணு தலையில அடிச்சு அந்த மருந்தை பறிச்சுட்டு வந்து இவன் நல்லவன் மாதிரி இங்கே அதை அவனுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான். இது தெரியாம ஓமையன் ராசாங்கம் தான் உயிரை காப்பாத்திட்டானேன்னு சொல்லி அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவனுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்து அதோட நிற்காம எம்எல்ஏ பொண்ணையும் அவனுக்கு பேசி முடிச்சு இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தையும் வச்சு பத்தாவதுக்கு அவனுக்கு கையில 1 கோடியும் கொடுக்க போறதா சொல்லவும், அவன் தலகால் புரியாம திரியிறான் ஆத்தா. பணம் இருந்தா நம்ம என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் இஷ்டத்துக்கு இப்ப ஆட ஆரம்பிச்சிட்டேன் ஆத்தா. அவன் போடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த பணம் வருதுன்னு தெரிஞ்சதுமே எம்எல்ஏ பொண்ணை வேற கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லவும் அவன் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டேன் ஆத்தா. அதுவும் கொஞ்சம் நெஞ்ச ஆட்டம் இல்ல, பல பொண்ணுகளுடைய வாழ்க்கையும் கெடுக்க போறேன், உன் மயன் பேரையும் கெடுக்க போறேன். அதோட இல்ல, உன் மயன் உயிருக்கு அவன் தான் எமன், அதை நினைச்சுக்க. இதுக்கு சப்போர்ட்டு உன் மருமக ஈஸ்வரி. ஏற்கனவே உன் மயன் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு ஆத்தா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அந்த கட்டத்துல இருந்து அவனை நான் காப்பாத்திட்டேன். எம்எல்ஏ மகளை கல்யாணம் பண்ணிட்டு இவன் கையில மட்டும் 1 கோடி ரூபாயை உன் மயன் கொடுத்துட்டானா உன் மகனுடைய கதை முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அவனை உயிரோட வைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் இந்த குடும்பமே அந்தல சிந்தலை ஆகி தெருக்கோடியில தான் நிற்கும், பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாத்தா, இப்போ உன் மக விட்டு பிள்ளைகிட்ட கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தப்பா நடக்க பார்த்தேன். அது கல்யாணம் பண்ணிக்கிற போற பொண்ணு கண்ணால பார்த்துட்டு இப்போ அவ அப்பனை நேரடியாக கூட்டிகிட்டு வந்து நிற்கிது பாரு, அதை சொல்ல தான் அந்த பொண்ணும் வந்திருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கருப்புசாமி போய் அப்படியே போசுடைய கழுத்தை நெரிக்க போகுது. ஈஸ்வரி போய் கையெடுத்து கும்பிடுது. ஐயா கருப்புசாமி, என் புள்ள தெரியாம தப்பு பண்ணிட்டான், மன்னிச்சுக்க. நீ என்ன சொல்றியோ அதுபடி நாங்க கேக்குறோம் அப்படின்னு சொல்லி காலை புடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்குது ஈஸ்வரி. அதை பார்த்த சாவுத்திரியும் தாமரையும் ரொம்பவே சந்தோஷப்படுதுங்க. நம்ம என்ன சொல்ல வந்தோமோ அதை சாமி வாயினால சொல்ல வச்சிருச்சு. இனிமே இந்த கல்யாணம் நடக்காது, இவளும் வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு அதுக மனசுக்குள்ள திட்டம் போடுதுக. அதே மாதிரி கருப்புசாமியும் இனிமே இந்த வீட்டில் நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, உன் மகனை கூட்டிக்கிட்டு நீ வெளியேறு, இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சாமி மலையேறுது.